நமது தேசத்தின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் எடுத்துக் கூறும் ஆங்கில நாளிதழ் இது. ஆனால் இதன் விளம்பர பகுதி பாலியல் வர்த்தகத்தை மறைமுகமாக வளர்த்து வருகிறது. தகவல் பரிமாற்றத்தை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக்கிய இணையதளங்கள் இங்கு வெளிப்படையாகவே நடத்துகின்றன பாலியல் வர்த்தகத்தை. இந்த விளம்பரங்களின் உண்மையை அறிந்து கொள்ள இந்த எண்களுக்கு நாம் தொடர்பு கொண்டோம். ஹலோ, is it Sonia? I am calling from Chennai தாங்க. நீங்க இல்லைங்க, நீங்க அண்ணா நகர் எந்தெந்த ஏரியால பண்றீங்க? இல்ல நம்ம வெளியில கூட்டு போக முடியுங்களா? அப்படிங்களா மேடம்? உங்கள்ட்ட காலேஜ் எந்த ஏஜ் குரூப்ல மேடம் இருப்பாங்க? என்னங்க? நான் ஒருத்தர் தாங்க. புரியலங்க, உங்க சிக்னல் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். 20 to 25ங்களா? எவ்வளவு ரூபா மேடம்? 5000 இருக்கு, 4000 இருக்கு. ஓகே மேடம், நாளைக்கு மார்னிங் கால் பண்ணிட்டு வரலாங்களா? ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். கண்டிப்பா நான் வரேன். திருப்பதியில் இருந்து கொண்டே சென்னையில் உள்ள ஒரு முகவரிக்கு நம்மை வழிகாட்டியது இந்த பெண்ணின் குரல். சென்னையில் உள்ள மற்றொரு இடைத்தரகரிடம் பணம் கொடுத்ததை அடுத்து வங்கதேசத்து பெண் ஒருவர் நம்முடன் அனுப்பி வைக்கப்பட்டார். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புகழ்மிக்க விடுதி. நம்முடன் வந்தவர் பாலியல் தொழிலாளி என்று தெரிந்தும் நம்மை அனுமதித்தனர். சற்று நேர உரையாடலுக்கு பின் நமது நோக்கத்தை கூறியவுடன் நம்மிடம் பேசத் தொடங்கினார் இந்த பெண். கல்கத்தாவில் உள்ள ஒரு இடைத்தரகர் மூலம் ஹைதராபாத் வந்ததாகவும், அங்கிருந்து மற்றொரு இடைத்தரகர் மூலம் திருப்பதிக்கு வந்து பின் வேறொரு இடைத்தரகர் மூலம் 2 மாதம் சென்னையில் இருக்கப் போவதாகவும் நம்மிடம் தெரிவித்தார். மேலும் தனக்கு கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதி தன்னை கட்டுப்படுத்தும் தரகர்களுக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவித்தார். ஒரு பாலியல் தொழிலாளருக்கு பின் இருக்கும் பல நிழல் மனிதர்களையும் இந்த வர்த்தகத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊக்கப்படுத்தும் ஊடகங்களையும் சட்டமும் காவல்துறையும் கண்டுகொள்வதில்லை என்பதே உண்மை. Felix Gerald, Red Pix News.